அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. தேவன் தாமே மட்டுமாய் நம்மை நடத்தின எல்லா தயவுக்கும் நன்றி. கர்த்தர் வரும் நேரத்தை அவர் தாமே நடத்தப் போகிறார். அவருக்கு துதி கனமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் வருவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஏற்கனவே வாசித்த வசனங்கள் போல தோன்றுகிறது. ஆனால் கர்த்தர் பேசுவாராக. 7, 8, 9 வசனங்கள் வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருவசனத்தின்படியாக எங்களை நடத்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவாராக. தாழ்த்தி ஒப்புக்கேன். நீர் மாத்திரம் மையப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தொடங்குகிறார், மோசம் போகாதிருங்கள். அல்லேலூயா. என்னவா? மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. 2 விதமான விதைப்பு இருக்கிறது. நல்லதை விதைச்சா நல்லதை அறுக்கலாம், தீமையை விதைச்சா தீமையை அறுக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஆகையினால மோசம் போகாதிருங்கள், ஏமாற்றப்படாமல் இருங்கள்ன்றார். ஏமாறாதீங்க, வஞ்சிக்கப்படாமல் இருங்க, ஜாக்கிரதா இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்ச சிந்தை மரணம் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மாம்ச சிந்தையோடு வாழ்கிறவர்கள் அந்த மாம்ச சிந்தை வழி நடத்துகிறபடினாலே அந்த மாம்ச சிந்தை மனுஷனை, அந்த விசுவாசியை அழிவுக்கு நேராக கொண்டு போகிறதாம். அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்ச சிந்தையாய் வாழ்கிறவர்கள் அந்த மாம்ச சிந்தையே அவர்களை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்தாமல், சமாதானத்தின் பாதையில் நடத்தாமல், தேவனுடைய கிருபையின் வழியிலே நடத்தாமல், அந்த மாம்ச சிந்தையாகப்பட்டது அவர்களை கேடுள்ள வாழ்க்கைக்கு, அழிவின் பாதைக்கு அது அழைத்து கொண்டு போயிடுமா. ஆகினால மோசம் போகாதீர்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், கவனமாயிருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மீண்டுமாய் வார்த்தை சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. அதான் ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. ஆகையினால நாம கெட்டவர்களாக இருந்தால் நல்லது எதிர்பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். அதான் வேதம் சொல்லுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கெட்டவர்களாய், அதாவது மோசம் போகப்பட்டு அந்த வாழ்க்கையில் அழிவின் பாதையிலே நாம் வாழ்ந்து கொண்டு போவோம் என்றால் தேவனிடத்தில் நல்லதை பெற்றுக்கொள்வது என்பது கூடாத காரியம். நல்லவர்களாய் நடந்து நன்மையை பெற்றுக்கொள்வது என்பது நடக்கிற காரியம். அது தானாக நடக்கும். அல்லேலூயா. அவர்களை பார்த்தா தெரியும், அந்த வாழ்க்கை அமைதியா இருக்கும், சஞ்சலம் இருக்காது, போராட்டம் இருக்காது, வருத்தம் இருக்காது, ரொம்ப அழகா, நீட்னஸ், நல்ல அழகா இருக்கும் வாழ்க்கை. ஆனால் தவறுதலாய் நடக்கிறவர்கள், கெட்ட பாதையில் நடக்கிறவர்கள் கெட்டதை தான் சுமக்க வேண்டி வரும். அதாவது நான் என்ன சொல்லுகிறேன்னா,
தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனிடத்திலிருந்து எப்படி நன்மை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சொல்ல வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எங்க ஆரம்பிக்கிறது என்றால் நாம் ஏதேன் தோட்டத்தில் பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் அவர்களை எல்லா ஆசீர்வாதத்தினாலும் பூர்ணமாக ஆசீர்வதித்தார். ஒரு குறைவு இல்லாமல் நிறைவாக தேவை என்று ஒன்றும் அந்த மனுஷர்கள் கேட்காதபடிக்கு தேவன் சகலத்தையும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும். உதாசீனப்பட்ட வாழ்க்கை உதாசீனமாகப்படும். உதாசீனப்படுத்தப்பட்டு தேவனை குறை சொல்லும்படியாக பிசாசு அவர்களை தந்திரமான வழிகளில் வழி நடத்தி விட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் நல்லதை எதிர்பார்த்து தேவனையே கேள்வி கேட்கிற காலமாக இருக்கிறார். அதனால தான் இந்த பிரசங்கம். வாழ்க்கையை சீர்கட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இவர்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது தேவனை நோக்கி கூப்பாடு போட்டு தேவன் என் ஜபத்தை கேட்பதில்லை என்ற முடிவுக்கு வந்து தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்ற எண்ணத்திற்கு வந்து விடுகிறார். தேவன் எனக்கு நன்மை செய்யவில்லை என்ற தீர்மானத்துக்கு வருகிறார்கள். இவர்கள் தான் வாழ்கிற வாழ்க்கை சரியானதா என்று தீர்மானித்துக் கொள்ளவில்லை. ஆனால் இவர்களே தேவன் மேல் ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தீர்மானத்தை கொடுப்பது கெட்ட சிந்தை. அல்லேலூயா. வஞ்சிக்கிற ஆவி. நல்லா கவனிக்கணும், நான் வசனத்தின்படியா தான் பேசுறேன். வஞ்சிக்கிற ஆவி ஒருக்குள்ள வந்துட்டா பாருங்க, வேதத்தில் பார்க்க ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆதாம் வஞ்சிக்கப்பட்டாலாம். ஸ்ரீயானவள் ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சர்வமாகப்பட்டது ஏவாளிடத்தில் தான் வந்து பேசினது. வஞ்சிக்கப்பட்டால் மோசம் போயிட்டார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு விலகி விட்டார்கள். தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை குறை வைக்கவே இல்லை. பாரு, நமக்கும் அப்படித்தான் ஆசீர்வாதத்துக்கு குறைவை தேவன் வைக்கவே இல்லை. அல்லேலூயா. குறை சொல்ல நம்ம ஏமாத்துறோம். தேவன் என்னை பரிபூர்ணமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை தான் அமைக்க வேண்டும் என்று தேவன் நம் மேல் வைத்த திட்டமும் விருப்பமும். அது நான் உணர்ந்தேன். தேவனை மகிமைப்படுத்த முடியாத வழிகளை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறேன். அந்த வழியாக நான் கடந்து போகிறேன். அதை நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்லி சாட்சியாக பிரசங்கமாக உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கேன். எனக்கு அந்த திராணியை கர்த்தர் கொடுத்தபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்பொழுது காத்திருக்கிறோமோ அது நிச்சயமாக அதுக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. கீழ்ப்படியாத குணமாகப்பட்டது வஞ்சிக்குது வந்து ஆவி வந்து தேவன் உங்களை இந்த கனியை சாப்பிட்டால் சாகவே சாவீர்கள் என்று சொன்னதுண்டோன்னு கேள்வி கேட்குது. பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுது, அதுவே அதே வார்த்தை பதில் சொல்லுது பாருங்க. நீங்கள் சாகவே சாவதில்லை. அல்லேலூயா. நீங்க இதை சாப்பிட்டீனாங்க நீங்க எப்படி ஆயிடுவீங்க? தேவர்களை போல மாறி விடுவீர்கள். ஆகையினால தான் தேவன் தடுத்து விட்டார். வஞ்சிக்கிற ஆவி அதுதான். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லுதுன்னா, தேவன் உங்களை குறைவுபடுத்தி வைத்திருக்கிறார், இன்னும் உங்களை நிறைவா வைக்கல. ஆனால் அவர்கள் இருப்பதோ மகிமையோடு தான் இருக்கிறார்கள். அதாவது தேவர்களை போலத்தான் இருக்கிறார்கள். மகிமையின் வஸ்திரத்தை அணிந்து மகிமையாக பிரகாசிக்கும்படியாக தேவன் அவர்களை உண்டாக்கினார். ஆனால் அவர்கள் மாம்சத்தில் எப்பொழுது விழுந்தார்களோ, அல்லேலூயா, தேவன் எனக்கு நன்மை செய்யவில்லை என்று அவர்கள் உணர்ந்தார்களோ, உணர்த்தியது சாத்தான், அசுத்த ஆவி என்று சொல்லலாம், அசுத்த சிந்தை, மாம்ச சிந்தை. புரிஞ்சுக்கிறேன், நல்லா சொல்லிக்கிட்டே வரேன் நான். இந்த மாம்ச சிந்தையாகப்பட்டது ஆவின் சிந்தை மேற்கொள்ளும்படியாக அந்த மாம்ச சிந்தை என்ன சொல்லுதுனாக்கா, ஆமா நாங்கள் தேவர்கள் போல மாறி இருப்போம், தேவன் அதனால தான் எங்களை புசிக்க வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர்கள் தேவர்களை விட மேன்மையாக தேவன் உண்டாக்கினார், மகிமையாக உண்டாக்கினார். வஸ்திரம் இல்லாதபடியினால அவர்கள் மகிமையின் பிரகாசமாய் காணப்பட்டார்கள். எப்பொழுது மாம்ச சிந்தை வந்ததோ மரணம் அடைந்தார்கள். அல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய மரணத்தை தழுவினார்கள். தேவன் என்ன சொன்னாரோ, நீங்கள் அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். அல்லேலூயா.
அன்றே அவர்கள் மரித்தார்கள். மாம்சம் வெளிப்பட்டது, வெட்கம் ஏற்பட்டது. மரத்தின் பின்பாக போய் இலைகளை தைத்து மறைத்து கொண்டு வாழும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. தேவனை தரிசிக்கும்படியாக, தேவனை பார்க்கும்படியாக, தேவனோடு பேசும்படியாக தைரியமற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் சொல்றார் தேவன். முதல் வசனம் 7 வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல அப்போஸ்தலன் பவுல் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்படுகிறார். மோசம் போகாத தேவன் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. தேவன் நீதி செய்கிறவர், அநீதிக்கு தேவன் அல்ல அவர். நாம் அவரை குற்றப்படுத்துவது போல நமக்கு ஒரு குறைவும் அவர் வைப்பதே இல்லை. தேவன் தம்மை என்ன பண்ண மாட்டாரு? பரியாசம் பண்ண விட்டார். மற்றவர்கள் அவரை குறை சொல்லும்படியாக அவர் தம்மை ஒருபொழுது என்ன பண்ணார்? வெளிப்படுத்த மாட்டார். நாம் நல்லவர்களாக இருந்தாலும் நாம் கெட்டவர்களாக இருந்தால் அவர் நல்லவராகவே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ரோமர் புத்தகத்தில் நான் வாசிக்கிற வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம். நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாதே. சொல்லக்கூடுமானால் அல்லேலூயா, தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானே. நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். அல்லேலூயா. அன்றைய வார்த்தை கவனிகள் அன்பான. மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் நான் உங்களிடத்தை பேசுறேன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள் கர்த்தருடைய மகளே, மகனே, நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்வோம்? கோபாக்கினை செலுத்துகிற தேவன் அநீதராக இருக்க என்று சொல்லலாமா? அப்போ நல்லவர்களாய் நடப்பவர்களுக்கு நல்லது உண்டாகும் என்பது அர்த்தம். கிறிஸ்துக்களாய் நான் சொல்கிறேன், கிறிஸ்துவர்களுக்கு சொல்கிறேன். நான் பொதுவாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நல்லவர்களாய் நடக்காமல் முயற்சி எடுக்காமல் இருப்பவர்கள், அவர்கள் எப்படி நல்லது நடக்கும் அது எதிர்பார்ப்பது என்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் எதை விதைக்கிறோம் அதை தான் இருப்போம். நல்லவர்களாய் நடந்தால், வேத சத்தியத்தில் நல்லவர்களாய் நடந்தால் நல்லது நடக்கும். நாம் நல்லவர்களாய் நடக்காமல் இருப்போம் என்றால் நல்லதை எதிர்பார்க்க கூடாது. அப்படி நல்லதை நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் நல்லவர்களாக வாழ வேண்டும் தான் வேதம் போதிக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் விருப்பம் வைக்கிறோம். தேவனுடைய விருப்பத்திற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்த தயக்கமுள்ளவர்களாக இருக்கிறோம். அதாவது மறுக்கிறோம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய சமாதானத்தை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் அநேகருக்கு உண்டு. ஆனால் தேவனுடைய விருப்பம் ஒன்று என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு நாம் யோசிக்கிறோமா என்பது கிடையவே கிடையாது. அநேகர் அப்படித்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்ன நல்லா யோசிக்கணும். வாழ்க்கையில் நமக்கு தீமையும் பொல்லாப்பும் வேதனையும் சமாதானம் இல்லாத வாழ்க்கையும் ஏன் வருகிறது என்றால் உணர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வித்தியாசம் தெரியாமல் போயிடும். நல்லவர்களாக வாழ்ந்தவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது, கெட்டவர்களாக வாழ்ந்தவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. கெட்டவர்களுக்கும் நன்மை செய்கிறார் என்றால் நல்லவர்களும் நன்மை செய்கிறார் என்றால் தீர்ப்பு நாளில் அவர் தீர்ப்பம் வழங்க முடியாது என்று பவுல் எழுதுகிறார். நல்லவர்கள் நன்மை எதிர்பார்க்கும்போது அவர்களுக்கு நல்லது நடந்துடுச்சுனாக்கா தேவன் தேவையில்லை.
கெட்டவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் என்றால் தேவன் தேவையில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தில் பவுல் எழுதுறாரு, இப்படி நல்லவர்களுக்கு நல்லது நடக்குது இயல்பு. ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு நல்லவர்களாய் வாழாமல் அவர்கள் நன்மை எதிர்பார்க்கும் பொழுது அது எப்படி கைகூடி வரும்? அப்படி தேவன் இரக்கம் வைத்து அவர்களுக்கு நன்மை செய்து விட்டால், அல்லேலூயா, பவுல் எழுதுறார் பாருங்க, நல்லவர்கள் விதைக்கிறார்கள், நல்லதை அறுக்கிறார்கள். கெட்டவர்கள் தீமை விதைக்கிறார்கள், அவர்கள் எப்படி நல்லதை அறுக்க முடியும்? அப்படி தேவன் இரக்கம் வைத்து அவர்களுக்கு நன்மை செய்து விட்டால், அப்பொழுது நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமே போயிடும். அல்லேலூயா. அப்போ எப்படித்தான் தேவனை உணர்வது? எப்போதுதான் மனம் திரும்புதல் உண்டாக போகிறது? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனை அறிந்தும் கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் அவர்கள் நன்மை கேட்டார்கள், தேவன் இரக்கம் வைத்து நன்மை செய்து விடுகிறார். அதான் பவுல் சொல்றாரு, நன்மை செய்து விட்டால் நியாய தீர்ப்பு நாளிலே என்ன நியாய தீர்ப்பு கிடைக்கும் அவர்களுக்கு? நல்லவர்களும் பூமியில் ஆசீர்வதித்து விட்டார், கெட்டவர்களும் பூமியில் ஆசீர்வதித்து விட்டார். அவர்கள் உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தீமையின் பாதையிலே கடந்து போகிறார்கள். தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார். அவர்கள் தீமையுடைய கண்கள் திறக்கப்படாமல் தீமையில் கூடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வருமே. நியாய தீர்ப்பு எப்படி நடத்துவார்? அப்போ அநீதியா தேவன்? அநீதி செய்கிறவரா? இல்லை, நியாயாதிபதி. அல்லேலூயா. நீதியின் சூரியன் அவர். அல்லேலூயா. அதுதான் பிரிக்கிறார் ஆண்டவர். மோசம் போகாதிருங்கள். அல்லேலூயா. நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும், தீமையின் பாதிலே நடப்பவர்களுக்கு தீமை தான் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், வாசிக்கிறேன், கவனிங்கள். அதே 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 23, 24. நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எழுதுறார். நியாய பிரமாணத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்காக எழுதுறாரு. இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதை நாம் இப்படி வாசித்தால் உங்களுக்கு புரியும் என்று நான் வாசிக்கிறேன். கிருபையின் பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ, கிருபையை குறித்து மேன்மை பாராட்டுறதெல்லாம் அதெல்லாம் நிறைய இருக்குது. கிருபை குறித்து பாடவும் துதிக்கவும், அதை குறித்து பிரசங்கிக்கவும் எல்லாம் நமக்கு தெரியும், சத்தியம் நமக்கு தெரியும். கிருபையை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ அந்த கிருபையை மீறி நடந்தால், அல்லேலூயா, கொடுக்கப்பட்ட கிருபையை நீ மீறி நடந்தால், கர்த்தர் ஸ்தோத்திரம். எழுதுறார் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல், நடந்தால், கர்த்தர் ஸ்தோத்திரம், மீறி நடந்து அதனால் வருகிற தீமைகள் உனக்கு நேரிடும் போது தேவனை நீ கனவீனப்படுத்தலாமா? அல்லேலூயா. தேவனை குற்றப்படுத்தலாமா? கிருபை மீறி நடக்கிற ஆண்டவர் கிருபை கொடுத்துட்டார், அவருடைய இரக்கத்தை கொடுத்துட்டார், அவருடைய தயவு கொடுத்துட்டார். ஆனால் அதை நாம் உதாசீனப்படுத்தி அந்த கிருபை காத்து கொள்ளாமல், அல்லேலூயா, நமக்கு மாம்ச சிந்தையோடு நாம் வாழ்வோம் என்றால், அல்லேலூயா, அப்போ நமக்கு ஒரு தீமை வருது என்றால் நாம் யாரை தான் கனவீனப்படுத்துகிறோமா? தேவனை கனவீனப்படுத்தலாமா, தேவனை குற்றப்படுத்தலாமா என்று சொல்லி கொண்டு வருகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை தான் சொல்றாரு, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார். அவரு யாரும் குறை சொல்ற மாதிரி அவர் நடந்துக்க மாட்டார். அவரு எப்பவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே, நீதி செய்கிறவராகவே, நீதியின் சூரியனாகவே எப்போதும் அவர் நிலையானவராக இருக்கிறார். அதில் அவர் மாறுவதே இல்லை. ஆனால் மாறுவது யார் என்றால், விதைக்கிற நாம தான் விதையை சரியா விதைக்காம தீமையை விதைச்சிட்டு நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மாங்கொட்டையை விதைச்சா தான் மாம்பழம் கிடைக்கும். எட்டி விதையை வச்சுட்டு மாம்பழத்தை எதிர்பார்க்க முடியுமா? அடிக்கடி நான் இதை சொன்னாதான் புரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலக நியமனமே அப்படிதான், உலக இயல்பு அப்படிதான். அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் அதற்கு மேலானது. அல்லேலூயா. அதுதான் நாம நல்லவர்களாய் நடந்து நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிரமாணத்தை நமக்கு எழுதுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தோடு வாசிக்கலாம். 24.
எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமா தூஷிக்கப்படுகிறதே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இதுதான் ரொம்ப பாயிண்ட். இதான் வசனத்தின் முக்கியமானது. கிறிஸ்துவெல்லாம் மாறிட்டோம், ஆனா கிறிஸ்துவெல்லாம் வாழல. ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம், எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு கேட்குறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நடக்கலனாக்கா ஆண்டவர் எனக்கு செய்யலன்னு வந்துடுறோம். எப்படி அன்று பிசாசு சொல்லி கொடுத்தானோ வஞ்சிக்கிற ஆவி, அல்லேலூயா. இங்கே எப்படி கிறிஸ்தன் பெருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு கிறிஸ்தன் பெருமானத்தை மீறி நடந்து தேவனை கனப்படுத்துகிறீர்கள்? அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிற 24 வாசிக்கிற பாருங்க. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே கிறிஸ்தவர்களை அறியாதவர்களுக்கு பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. எது தூஷிக்கப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் உங்கள் நிமித்தமாக, நல்லவர்கள் நிமித்தமாக அல்ல, நல்ல வாழ்க்கை வாழாத நிமித்தமாக தேவனுடைய நாமம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மத்தியில தூஷிக்கப்படுதான். அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நீங்களே தடையா இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்களே சாட்சிகளா இருக்கிறீங்க. என்ன சாட்சி? அலங்கோலமான வாழ்க்கை ஒரு சாட்சி ஆயிடுது, அவலட்சணமான ஒரு வாழ்க்கை சாட்சி ஆயிடுது, போராட்டமான வாழ்க்கை ஒரு சாட்சி ஆயிடுது. அல்லேலூயா. இந்த சாட்சியெல்லாம் பார்க்கும்போது பிரஜாதிகள்னாக்கா ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி நம் வாழ்க்கை அமையும் பொழுது, அல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தை கவனிக்க நல்லா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை! இந்த வார்த்தையை கவனிச்சா நடுக்கம் வருகிறது, உண்மையாக ஆவிக்கிற நடுக்கம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் நிமித்தமாக என் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது என்றால் நான் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கேட்கிறேன்? நான் கிறிஸ்துவனா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லை, எனக்கே லாபம் இல்லை. நான் எனக்கு என் வாழ்க்கையை அற்பமாக்கிட்டேன். என்னால் மற்றவங்க பார்த்து இயேசுவை பார்க்க முடியாத வழியை நானே என்ன பண்றேன்? அடைத்து விடுகிறேன். இயேசுவை காட்ட வேண்டிய என் வாழ்க்கை கெட்ட பாதையை காட்டுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 பேர் கிறிஸ்தவர்கள் தான். யாரு? நான் மனுஷர் பேசுகிற மாதிரி நான் பேசுறேன். 2 பேர் கிறிஸ்தவர்கள் தான். யாரு? சவுலும் தாவீதும் கிறிஸ்தவர்கள் தான். நான் இப்படி பேசுறதுனால புரிய என்பதற்காக பேசுறேன். 2 பேரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். சவுலின் சாமுவேல் மூலமாக, சவுலும் சாமுவேல் மூலமாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீதும் சாமுவேல் மூலமாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் சவுலின் மேல் தேவன் என்ன ஆவியை அனுப்பிட்டாரு? பொல்லாத. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் பெற்ற 2 பேரும் கிறிஸ்தவர்கள் தான். அப்படி சொல்றது நான் புரியணும் தான் சொல்றேன், சொல்லின்னு வரேன். 2 பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். 2 பேரையும் தேவன் பிரித்தெடுத்தார். 2 பேர் மேலே தேவன் ஒரு சித்தத்தை வைத்தார். கவனிக்க, யாரும் வெளியால யாரும் கிடையாது. ஆனால் சவுலோ மாம்ச சிந்தையோடு வாழ்ந்தார். செய்த தவறை உணர்வது போல இருக்கும், ஆனா உணர மாட்டார். தாவீது அப்படி அல்ல, செய்த தவறை உணர்ந்த பிற்பாடு உணர்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே சவுல் இடத்துல அசுத்தாவி, பொல்லாதாவி இறங்கினது. அந்த பொல்லாதாவி மாம்ச சிந்தையை மாற்றியது. கடைசியில் மாம்ச சிந்தை, அதாவது வேதத்தில் நம்ம படித்தோம், மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் அழிவை அறுப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுல் எப்படி மரிச்சார் கடைசியில் பார்க்கும்பொழுது? அனாதையாக. அல்லேலூயா. போரிலே உதவியற்றவராக, தன் ஈட்டியே
மண்ணில் சொருகி அதில் சாய்ந்து மரணம் அடையும்படியாக. ஏன்? அந்த மாம்ச சிந்தை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரியா வாழாத ஒரு வாழ்க்கை, மன்னிக்கிற குணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, குற்றத்தை உணர்ந்து திருத்திக் கொள்ளாத ஒரு வாழ்க்கை, பழி வாங்குகிற ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. அதெல்லாம் என்ன சிந்தை? மாம்ச சிந்தை. அந்த மாம்ச சிந்தையாகப்பட்டது அப்படியே அழிவுக்கு நேரம் அந்த 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 வாழ்க்கை தான் அப்படியே நடத்தின்னு போயிடும் பாருங்க. அப்படியே நீங்கள் ஒன்றா பாருங்க, நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அந்த அழிவு சிந்த பழி வாங்குற குணம் சவுலுக்கு இருந்தது. அல்லேலூயா. தேவன் மன்னிக்க சொல்றாரு, இல்லை நான் மன்னிக்க மாட்டேன், நான் பழி வாங்குவேன். பாருங்க, அப்படியாப்பட்டவங்களை பாருங்க, யோசித்து நல்லா பாருங்க, யோசித்து பாருங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்குறோம் அந்த பழி வாங்குற குணம் இருக்குது பாருங்க. அது தேவனுடைய ஆவி அல்ல, அது அந்தி கிறிஸ்து ஆவி. மன்னிக்கவே மன்னிக்காது, யாரையும் மன்னிக்காது. சர்வவல்லமையுள்ள தேவன் மன்னித்தாரு, ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். அல்லேலூயா. பழி வாங்குகிற குணம் சவுலுக்கு இருந்தது. அந்த சிந்தை ஆவி, மாம்சத்துக்கு அந்த சிந்தை, அந்த அசுத்த ஆவி சிந்தை அப்படிதான் நடத்தும். ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. அதான் மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், உனக்காக ரத்தம் சிந்தி மீட்டவர், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் சரியா இருப்பார். நம்மை அழைத்த தேவன், நமக்காக ரத்தம் சிந்தி மீட்ட தெய்வம் கரெக்டாகிறாரு. நாம சரியா இருக்கிறோமா? நாம பழி வாங்குற குணத்தில் இருக்கிறோமா? மாம்ச சிந்தை அது. பழி வாங்கத்தை விதைக்கிறேன்னா, நீ எனக்கு பழி எனக்கு வரும், கண்டிப்பா வரும். குற்றப்படுத்துற ஒருத்தர் எனக்கு குற்றம் திருப்பி மேல வரும். அல்லேலூயா. நான் ஒருத்தரை குற்றப்படுத்த ஈஸி. அதான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு வரல குற்றப்படுத்த மீதி வரல யாரும் காட்டுது? என்னதான் காட்டும். அல்லேலூயா. யாரு மேலே குற்றம் சுமத்துற வாழ்க்கை இருக்கவே கூடாது. நேரடியாக கேட்டுருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குற்றம் மாத்திரம் நீங்கள் அவருக்கு மேல் சுமத்துவீர்கள் என்றால் நீங்கள் குற்றவாளி என்றே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க தான் குற்றவாளி. உங்க முதுவை பாருங்கன்றார். உங்க கண்ணில் பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் கண்ணில் துரும்புக்குது நீங்க சொல்றீங்க, உங்க கண்ணில் உத்திரமே இருக்குதுன்றார் ஆண்டவர். எப்படியெல்லாம் உணர்த்தி, எப்படியெல்லாம் சொல்லி, அது கீழ்ப்படியாத அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வாழ்க்கை தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்து போகிற ஒரு வாழ்க்கை அது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சவுல் அப்படித்தான் மன்னிக்கிறார், தாவீதை திருப்பி கொண்டு வழி தர்றாரு. அந்த அசுத்த ஆவி ஆகப்பட்டது திருந்தணும்னு பார்க்க திருந்த விடவே விடாது. அல்லேலூயா. ஆனால் தாவீது, எனக்கு நல்ல ஆவியை தாங்கப்பா. அல்லேலூயா. அந்த மன்னிக்கிற குணம், குற்றத்தை ஒன்று மாத்திரம் கவனிங்கள், குற்றத்தை சொல்லும்போது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பவர்கள் மற்றவர்களை மன்னிப்பார்கள். அல்லேலூயா. இப்போ நான் தவறு செய்துட்டேன், அந்த தவறை யாராவது உணர்த்தும் போது நிச்சயமாக நான் செய்த தவறு தான் என்று நான் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேனோ அப்போது என் குணம் மற்றவர்களை மன்னிக்கும். என்னையே நான் மன்னிக்கலைனாக்கா நான் எப்படி மற்றவர்களை மன்னிக்க முடியும்? என் குற்றத்தை நான் மறுக்கிறேன், எனக்கு நான் மன்னிப்பை தேடலை, எனக்கு அந்த வழிவாசல் நான் திறக்கலை, நானே எனக்கு கட்டி போட்டுக் கொள்ளுகிறேன். நான் எப்படி மற்றவர்களை மன்னிக்க முடியும்? அல்லேலூயா. எந்த குற்றமாக இருந்தால் நிச்சயமாக மறைக்கவே கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அவன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சொம்மான இரக்கம் கிடைச்சிருமா? நம் பாவியா இருந்தா இரக்கம் கிடைக்காதுன்னு வேதம் சொல்லுகிறது. சவுல் ஒரு பாவத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தார். அஞ்சனம் பார்க்கிறவர்களை யாரும் நம்ம சொல்றோம், ஜோசியம் பார்க்கக்கூடாது, அது பார்க்கக்கூடாது, இது 4 நட்சத்திரம் பார்க்கக்கூடாது. உண்மைதான். சில பேர் அதில் இன்னும் இருக்கிறாங்க பாருங்க, கிறிஸ்தவங்க. கர்த்தர் வேதனை அதெல்லாம். அது ஒரு வழிபாடு, அது ஒரு ஆராதனை, தேவனை விட்டு விலகுகிற ஒரு வழிபாடு, ஆராதனை. அது அதை சேவிக்கிறார்கள் இன்னும். அப்போ அவர்கள் எவ்வளவு பெரிய பாவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் அவரை நடத்துகிறபடினாலே ரொம்ப கடினம். அல்லேலூயா. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்றமே, அதை போல நிலையான வாழ்க்கை இருக்காது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, தாவீது அப்படி இல்லை, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
அவர் தேவனுடைய பாதத்தில் ஒரு முறை தவறு செய்ததை நாத்தான் சுட்டி காட்டும் பொழுது வேலைக்காரன் ஊழியக்காரன், கடவுளுடைய வேலைக்காரன் ஊழியக்காரன் ராஜாவிடத்தில் போய் சொல்கிறார், நீ செஞ்சதெல்லாம் தவறுன்றார். உடனே தாவீது என்ன பண்ணுறார்? தன் தவறை உணர்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஆமாம், யாராக இருந்தாலும் தவறை உணர்ந்து அந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும். ஏன்? நான் வாழும்படியாக, நீங்கள் வாழும்படியாக உங்கள் தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்வது நல்லது. கர்த்தருடைய வார்த்தை மாறிடுமா? நம்ம தவறை திருத்தாம எனக்கு நல்லது நடக்கலையே நல்லது நடக்கலையே நல்லது நடக்கலைன்னு ஆண்டவர் மேலே குற்றம் சொல்லுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. தவறு நம்மள தான் இருக்கும். யோசித்து பார்க்கணும், நம்ம எந்த இடத்துல தவறு இருக்கோம், எந்த இடத்துல தவறான பாதையில் போறோம். மோசம் போகாதிருங்கள். அல்லேலூயா. வஞ்சிக்காதிருங்கள், ஏமாற்றம் அடையாதிருங்கள். தேவன் எல்லாத்தையும் செய்து முடித்தார். அதுதான் தேவன் சொல்றாரு, என்ன மாத்திரம் நீங்க என்ன பண்ணாதீங்க, குறைவுள்ள பார்வையோடு என்னை பார்க்காதீங்கன்றார். நீங்கள் மாம்ச சிந்தையோடு என்னை பார்க்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல் வாழ்கிறவர்கள் தேவனை குற்றமாகத்தான் பார்ப்பார்கள். தேவனை கனவீனப்படுத்துகிறான்னு வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அன்பான தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 14, 15, 16. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராதபடி அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வசனமே புரியும். பாருங்க, தீமை விட்டு விலகின்றார் ஆண்டவர். அப்போ இவ்வளோ நேரம் சொன்ன பிரசங்கம் எல்லாம் தீமை தான். கிறிஸ்தவர்களுக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது. பழி வாங்கிறது, மன்னிக்க கூடாத குணம், குற்றம் சொல்லுவது, நம்ம எதுவும் தீமை தீமைன்றோம் கிடையாது. நாம தான் நம்ம தீமை செய்கிறோம். நமக்கே நம்ம தீமை செய்யணும் தெரியல. அதான் மோசம் போகாதீர்கள். நாம நினச்சிக்கிறோம் நம்ம அவனுக்கு மன்னிக்கல, பரவாயில்ல, நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, தேவனுக்கு உண்டாக குற்றம் இல்லை ஒரு மகன் மகள். பழி வாங்க நான் விட மாட்டேன்றாங்க பாரு. அவங்களாம் அற்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பழி வாங்குதல் எனக்கு குறிதுன்னு ஆண்டவர் சொல்றார். இல்லை இல்லை ஆண்டவர், நான் பழி வாங்கிக்குவேன், என்னால் முடியும். நீங்க பழியெல்லாம் வாங்க, நான் வாங்கிக்கிறேன் பாரு. யார்கிட்ட போய் பஞ்சம் போறது பத்தியா தெரியல, வாழ தெரியல, வாழ்க்கை இழந்து போறது, சமாதானம் இழந்து போறது, ஆசீர்வாதத்தை இழந்து போறது, தேவனுடைய நன்மை இழந்து தூரமாய் பரிதவிக்கிற ஒரு வாழ்க்கை. உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்து பழி வாங்குறது? தேவன் சொன்னாரா? தேவன் எங்கன்னா சொல்லி பழி வாங்குங்க, அல்லேலூயா, மன்னிக்காதீங்க எங்கன்னா சொல்லிக்கிறாரா? குற்றப்படுத்துங்க எங்கன்னா சொல்லி இருக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்லாத நம்ம செய்வோம் என்றால் அது தீமை. அதான் சொல்ற, அப்படிப்பட்ட தீமை விட்டு விலகு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தீமை விட்டு விலகாம நீ அதை சேர்த்து அணைச்சிக்கிட்டு இருந்தா இருள வாழ்கிற வாழ்க்கை அது. துன்பத்தை கட்டி அணைத்துக் கொள்ளுகிற வாழ்க்கை அது. எப்படி நன்மை நடக்கும்? எப்படி ஆத்மா சமாதானமா இருக்கும்? அல்லேலூயா. கவனிங்கள், தீமை விட்டு விலகு, நன்மை செய். இதான் ரொம்ப முக்கியமானது. நன்மை செய்ய ஆண்டு சொல்றாரு. இப்போ பார்க்க போனாக்கா ஆதாம் ஏவாள் நன்மை செய்தார்களா? ஒரு நன்மை செய்ய. ஆனால் நன்மை கற்றுக்கொள்ள எப்படி கற்றுக்கொண்டா அவர்கள்
தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால இப்படி ஒரு சம்பவம் நடக்குதான்னு நாம் பிரித்து பார்த்து அதில் நன்மையானவர்களை பெற்றுக்கொள்கிறோம். நன்மை செய்கிறார். அவங்க சவுல் நம்மளுக்கு நன்மை செய்தாரா? அவர் வாழ்க்கைக்கு அவர் தீமை செய்துட்டாரு. ஆனால் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஆபிரகாம் வாழ்க்கை, ஈசாக்கு வாழ்க்கை, யாக்கோபு வாழ்க்கை, யோசேப்பு வாழ்க்கை, தாவீது வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் அவங்களாம் நம்மளுக்கு நன்மை செய்யலை. பவுல் வாழ்க்கை நன்மை செய்தார்களா? இல்லை இல்லை இல்லை, நன்மை செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் நன்மை செய்த அந்த விதை இன்று நாம் மறுபடியும் அறுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ரட்சித்தார், கர்த்தர் சரீரத்தையே விதையாக வைத்தார், அது வேற. நிருபங்கள் தான் நம்மை மாற்றக்கூடியது. சுவிசேஷத்தை நாம் கேட்டு நாம் ஆண்டுக்குள்ளே வந்துட்டோம். 4 சுவிசேஷத்தின் பிறகு நம்ம கிறிஸ்துவ மாறிட்டோம். ஆனால் நிருபத்திற்குள்ள நாம் இருக்கிறோமா? நிருபமாய் வாழ்கிறோமா? அல்லேலூயா. இப்போ நான் நன்மை வரும்படியாக கிறிஸ்துக்கு பயந்து யாரையும் நம்ம புறம் தள்ளக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் பழி வாங்கக்கூடாது, யாரையும் இகழக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. இப்போ அவங்க தான் மன்னிக்கல, நம்ம மன்னிச்சலாம் அப்படின்னு அந்த குணத்துக்கு வரம் பத்தியா, அது எனக்கு நன்மை தருகிறது. அல்லேலூயா சொல்லுமா? நான் ஃப்ரீயாகிறேன் பார். நான் அழுக்காக இருப்பேன் ரொம்ப, அதாவது என் உடம்பு வெயிட்டு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எனக்கு நான் பாரமாகவே இல்லை. அப்போது பார்த்து என்னை பார்த்து கொஞ்சம் பேர் கற்றுக்கலாம் இல்லையா? அப்போது நான் பணம் காசு கொடுக்கல, ஆனால் நன்மை செய்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அந்த வாழ்க்கை நன்மை செய்கிறது. அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார் ஆண்டவர், தீமை விட்டு விலகுனா தீமையை தான் கற்றுக் கொடுப்பேன். நீ உன்னை பார்த்தாக்கா இயேசுவை பார்க்கணும். சில பேர் சொல்லிக்கிறாங்க, கிறிஸ்துவில் பார்த்ததுனால தான் நான் கிறிஸ்துவாக மாறலன்றாங்க. மனக்கண்கள் கூட இருக்கிறது. இவர்களை பார்த்து இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை எத்தனை பேர் கிறிஸ்துவில் மாறாத இருக்கிறாங்க. அப்போது என்ன அர்த்தம்னாக்கா, யாரை பார்த்து அவங்க கிறிஸ்துவலாய் மாறலையோ அவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அல்லேலூயா. இப்போ என் நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டால் எனக்கு ஆசீர்வாதம், அவர்களுக்கு நன்மை செய்கிறேன். நான் எந்த உதவியும் செய்து, ஆனால் என் வாழ்க்கை நன்மை செய்கிறது. அந்த ஐயா பாரு, அல்லேலூயா, கோயிட்டாக்குறாரு, ஆண்டவர் பயப்படுறாரு, உண்மையை பேசுகிறாரு, சத்தியத்தை போதிக்கிறாரு, அப்படின்னு நடந்துக்கிறாரு. அப்போ தேவனை நான் எங்கேயும் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறேன், அவர்கள் நன்மை செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தீமை செய்துட்டாக்கா அவங்கள ஆண்டவர் சொல்றாரா, அவர்கள் கழுத்தில் என்ன கல் கட்டணுமா? எந்திர கல்லை கட்டி உன்னால ஒருத்தர் இடர்கள் ஆயிட்டாங்க, உன்னை பார்த்து நல்லதை கத்துக்காம இருந்துட்டாங்கண்ணா, இயேசு குறித்து உண்மை அறியாத. அல்லேலூயா. இப்போ நான் யாரா குற்றப்படுத்துறேன்னு வச்சுங்க, சோத்திரம். அல்லேலூயா. நான் குற்றப்படுத்திட்டேன், ஐயா அந்த ஐயாவா எல்லாரையும் குற்றப்படுத்தின்னு பாரு அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட கற்றுக்குறாங்க கொஞ்சம், அந்த ஆவி உங்கள் மேலே வந்துடும். அப்படியே வந்துடுமா வராதா? எங்கள் பாச குற்றப்படுத்துகிறாரு, அப்புறம் நான் ஏன் குற்றப்படுத்துகிறாரு? அவனை விடாத, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ண ஆண்டவர் செய்வார். பழித்திக்கிற குணம் இப்படியே சபையில் இப்படி நடத்தி கொண்டு வந்தேன்னாக்கா, உங்களுக்கு நான் நன்மை செய்யணும் தீமை செய்யறேனா? தீமை செய்கிறேன், நன்மை செய்யவில்லை. அப்போ எனக்கு என்னதான் இருக்குது? எந்திர கல்லு கட்டப்படும். அல்லேலூயா. கடலின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுருவார் யாரா இருந்தாலும் சரி. தீமை விட்டு விலகு. தீமைனாக்கா நம்ம யாரையும் எதுவுமே செய்யலை, அப்படிதான் செஞ்சாதான் தீமைன்றதுல நம்ம வாழ்க்கையை தீமையாய் மாறிவிடக்கூடாது. உங்களை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த தீமை வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நன்மை செய். அல்லேலூயா. தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆண்டவர் எப்படி எழுதுறார் பாரு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கு பெரிய மதில் சுவர் தடையா இருந்தது. யார் உடைத்தது? கிறிஸ்து இயேசுவானவர் உடைத்து நமக்கும் பரலோகத்திற்கும் பரலோக தேவனுக்கும் ஒரு உறவை ஐக்கியத்தை உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்துவானவர் இல்லை, அந்த ஊழி யார்கிட்ட கொடுத்துக்கிறாரு? அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு திருவிருந்து எடுத்து ஒவ்வொருக்கும் அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். தேவனை அறியாதவர்களை தேவனுக்கும்
அவர்களுக்கும் பிரிவினை இருக்கிற அந்த பிரிவினை உடைக்க வேண்டியது உன் வாழ்க்கை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள். அதான் சொல்ற, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. சமாதானத்தை தேடணும். நான் சொல்லுவேன், மனிதர்கள் யாரும் எதிரிகள் இல்லவே இல்லை. இதை நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் சத்தியம். அவனுக்குள்ளா இருக்கிற சத்ரு என்ன பண்ணுது? அவர்களுக்குள்ளா இருக்கிற சத்ரு அவர்களை என்ன பண்ணுது? அப்படி வழி நடத்துது. நீ சத்ருவா மாறிடாது, தேவனுக்கு விரோதியாக மாறிடாது என்ன போதான். மனிதர்கள் எல்லாருமே மனிதர்கள் எல்லா மனிதர்களுக்காக தான் தேவன் மரித்தார். பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து வந்தாராம். நாம் இன்னும் அவங்கள பார்த்து பாவி பாவி பாவின்னு சொல்லிடுறோம். சொல்லாதீங்க யாரையும் பார்த்து. நாமளும் பாவியாக தான் இருந்த ஒரு காலத்தில். அல்லேலூயா. அதில் யாரையும் இப்போ சொல்லுங்க, அவரை பார்த்தாக்கா அவங்கள பார்த்தாக்கா என்ன பண்ணுங்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்றான வழிகளை செய்ய பாருங்கள், முயற்சி செய்யுங்கள், சமாதானத்தை நாடுங்கள். அல்லேலூயா. அப்போ என்னன்னாக்கா, நம்ம தீமை செய்கிறோன்னாக்கா, அதான் தீமையை விட்டு விலகு, செய்யாதேன்றார் ஆண்டவர். அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு எப்படின்னா, இன்னும் ஏதோ தோட்டத்தில் வாழ்கிற ஆதாமியாவால் வாழ்க்கை தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் பூமியில். அப்போ என்ன மரணம் அதுன்னா? ஆவிக்குரிய மரணம், தேவனுடைய மகிமை இழக்கிற மரணம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிறேன், கவனிங்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை மாற்ற நம்ம வாசி ஜெபம் பண்ணோம். அது முந்தின பிந்தின வசனத்தை நம்ம கவனிக்கிறதே கிடையாது நிறைய நேரத்தில். தீமை விட்டு விலகாதவர்கள் எப்படி நீதிமான்களாய் வாழ முடியும்? கவனிக்கிறீங்களா? அதான் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அவர் கரெக்டா இருக்கிறார். தீமை விட்டு விலகாமல் நான் வாழ்கிறேன் என்றால் நான் எப்படி நீதிமானா இருக்க முடியும்? அநீதிமான் தானே. அநீதிமான் ஜெபத்தை எப்படி கேட்பார்? அவருடைய கண்கள் எப்படி அமல் நோக்கமா இருக்கும்? அது பார்வைக்கு நான் அனாதையா மாறுகிறேன். ஆனால் கிறிஸ்தவன் தான் சவுல் வாழ்க்கை வாழ்ந்தா எப்படி? சவுல் வாழ்க்கையை தேவன் அனாதை ஆகிட்டார் பாருங்க. அவரெல்லாம் நமக்கு முன்னுதாரணமாக அந்த நாட்கள் வாழ்ந்து காட்டினதே நமக்கு தேவன் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பழைய பரிசுத்தவான்களை பாருங்க. நன்மை செய்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தீமை விதைத்தவர்கள் எப்படி போனார்கள் என்று பிரித்து பிரித்து வாழ்ந்து நம் வாழ்க்கையை நம்ம நடத்தி கொள்ள ஈஸியானதாச்சே. கஷ்டமா இது? யாராவது கஷ்டம் யாருப்பா யோசித்து பாருங்க. யாராவது கஷ்டமான வாழ்க்கைன்னு? கஷ்டமாக தான் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன் நான் உங்களாண்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை விட்டு விலகுவது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸியான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. மன்னிச்சிருங்க. அதுக்குண்ணா அவங்க எப்படி ஆகட்டும், நீ மன்னிக்கிறத பார்த்து அவன் மனம் திரும்பிட ஒரு நாளைக்கு. மன்னிக்காம பழி வாங்குற குணம், கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ரொம்ப பயங்கரமானது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பழி வாங்குறது எனக்கு, பழி வாங்குறது என் வேலை, தயவு செய்து இந்த வேலையை நீங்கள் எடுத்துக்காதீங்கன்றார். இல்லை இல்லை, நான் தான் எடுத்துப்பேன் அப்படின்னா அவங்க தீமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எப்படி அவர்கள் நீதிமான்களாக இருக்க முடியும்? எப்படி அவர்கள் மேல் தேவனுடைய கண்கள் இருக்கும்? அப்புறம் எப்படி ஜெபிக்கிறது? அப்புறம் எப்படி நன்மை பெற்றுக்கொள்வது? அப்புறம் வித்தியாசம் இருக்காது. நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. நீ தீமையில் வாழ்ந்து அநீதிமான வாழ்ந்து உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உன் நன்மை செய்துட்டாருனாக்கா அப்புறம் நல்லவர்களுக்கு என்ன இருக்குது வித்தியாசம்? எல்லாரும் சமமாயிட்டா அவர் நீதி வழங்கணுமே. அவரு நீதிமான வந்து நிற்க முடியும். அதான் பவுல் எழுதுறாரு கலாத்தியர் 3 நம்ம பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவன் சரியா இருக்கிறார். அவர் செய்வதிலே உண்மையுள்ளவராக தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அவர் தன் ஸ்தானத்தை இழக்கவே மாட்டார். அல்லேலூயா. விதைக்கிற நாம தான் குறைவுள்ளவர்களாக இருப்போமே தவிர தேவன் விளைய செய்கிறவர். அல்லேலூயா. நன்மையை விளை செய்கிற தெய்வம் அவர். அதான் சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தீமை விட்டு விலகாம கவனிகள், அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தின்படியாக போதிக்கிறேன்.
யாராவது குற்றப்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் தீமையை விட்டு விலகவில்லை. யாராவது பழி தீக்கணும் நீங்கள் மனசில் வச்சுட்டீங்கன்னா இன்னும் தீமையை விட்டு விலகலை. தேவனுக்கு மேலாக நிற்க பாருங்க. லூசிபர் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. லகுவானது. கர்த்தர் சொல்ற, என் சுமை மிகவும் லகுவானதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப நல்லவர் ஆண்டவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரியானவர் அவர். நம்ம தான் சரியில்லாமல் இருக்கிறோம் தான் அநீதிமான்களாக வாழ்ந்துட்டு தேவனுடைய கண்கள் எம்எல்ஏ இல்லை, தேவனுடைய கண்கள் எம்எல்ஏ இல்லைனாக்கா தீமை விட்டு வேலைக்கு பாரு. அப்புறம் அந்த வாழ்க்கையை வந்து பாருங்க. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஜெபிச்சு கேட்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து சபை. ஜெபிக்கணும். சிறையிருப்பில் இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். திறப்பின் வாசலில் நீங்கள் ஜெபிக்கணும். கண்ணீர் விட்டு அவர்களுக்காக ஜெபிக்கணும். மனம் திரும்பாமல் இருப்பதற்காக. என்ன சொல்லும்போது, நானே மனம் திரும்பலை, நான் மற்றவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணமா, நானே தீமை விட்டு விலகலை, அதனால நான் கேட்டுன்னுக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கை இது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இது ரொம்ப கீழ்த்தரமான வாழ்க்கை இது. அப்படிப்பட்ட வாழ்க்கை அது எப்படி சொல்கிறதுன்னு புரியல எனக்கு. ஆனால் சில மனம் திரும்பாதவங்க போய் ஜெபிங்கன்றாரு. சில பேர் கிறிஸ்துக்குள்ளே இருந்து சவுலை போல் என்ன பண்ணுறாங்க, நானே மனம் திரும்பலை, அதனால அவர்கிட்ட நான் கெஞ்சி நிற்கிறேன், இன்னும் மன்றாட்டை வச்சு நிற்கிறேன், இன்னும் அழுது நிற்கிறேன். இங்கே வேதம் சொல்ல, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது செய்யறதுக்கு. அவங்க சொன்னாக்க நடக்கும். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ தீமை விட்டு விலகுவது தேவனுக்கு பிரியம். நீ தீமையை விதைச்சு, நான் மீண்டும் சொல்கிறேன், தீமையை தான் அறுப்பேன். நன்மையை விதைச்சா நன்மையை தான் அறுப்பேன். சமாதானத்தை விதைச்சா சமாதானத்தை அறுப்பேன். நீ விரோதத்தை விதைச்சா சுற்றி விரோதம் தான் இருக்கும். நிறைய பேர் பார்க்குறேன் பாருங்க. அந்த 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 நல்ல பேர் இருக்காது பாருங்க. ஐயோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? கிறிஸ்துக்குள்ளா இருந்து சவுலை போல வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வரல பார்த்து பாருங்க. அக்கத்தோடு பக்கத்தோடு கூட நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்க. என்ன வாழ்க்கை அது? ரொம்ப கேவலமான வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே தான் இருப்பாங்க. பாடுவாங்க, துதிப்பாங்க, ஜெயிப்பாங்க, பாஸ்டிங் போடுவாங்க, எல்லாமே இருக்கும். அது நிருபம் இருக்காது, நல்ல சாட்சி இருக்காது, நல்ல பேர் இருக்காது. தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்துகிற மாதிரி வாழ்க்கை இருக்கும். அப்போ மற்றவர்களே இவர்களை பார்த்து தூசிக்கிறாங்கனாக்கா கொஞ்சம் கூட யோசிச்சு பாரு. ரொம்ப ரொம்ப அதுக்கு அது நினச்சி கூட பார்த்து பயமாகுது. யாரு கிறிஸ்துவர்களாக இருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து வாழ்கிற வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன். இப்படி வாழ்க்கை தேவையா நமக்கு? அப்புறம் அழுவணும், கெஞ்சணும், மன்றாடணும் அப்படி நடக்காது. அது பாட்டுன்னு அது அந்த வழியாக தான் போயின்னு இருக்கும். அந்த பாதை அப்படி தான் இருக்கும். நல்லாவே இருக்காது பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். நீதிமான்கள் தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லியிருக்கிறேன் தீமைனா என்னான்ட்டு. நம்ம ஒருத்தர தீமைனா தான் ஆவிக்கிற விஷயமா நீங்கள் கவனித்து பாருங்க. நான் என்னென்ன சொன்ன அதை கவனித்து பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த தீமையான குணங்கள், தீமையை விட்டு விலகு, எடுத்து போடு. அப்படியாப்பட்ட குணம் இருந்தால் எடுத்து போட்டுடுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். குற்றத்தை ஒப்புக்கொள்வது நன்மையான வாழ்க்கை. மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் வாழ்வது நல்ல வாழ்க்கை. மற்றவர்களை மனதார மன்னிப்பது நல்ல வாழ்க்கை. மற்றவர்களை பழித்திருக்கிற ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையே கிடையாது. இதான் தீமை. இப்படி சொல்றவர் தான் சொல்றாரு, தீமை செய்வருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் பழி வாங்க நினைக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் பழி வாங்குவேன்னு சொல்றார். நான் பயங்கட்டுறேன்னு நினைக்காதீங்க. வார்த்தை தான் சொல்றேன். நான் யாரையும் பயங்காரத்துக்கு எனக்கு அந்த உரிமை கிடையாது. விரோதமாக இருக்கிறது என்ன அர்த்தம்?
கர்த்தருடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாக இருக்குதான். ஜாக்கிரதை, யாரையும் பழி வாங்காதீங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, மன்னியுங்கள். இந்த வாழ்க்கை உள்ளவர்கள் தாவீதின் சிங்காசனத்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. இந்த குணம் எனக்கு இல்லைன்னா தீமை தேடி சவுலின் போல அனாதையான ஒரு மரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகான வாழ்க்கை. அடிக்கடி சொல்கிறேன் நான் தான், யாராவது ஒருத்தர் அந்த ஐயா நல்லவர், அந்த அம்மா நல்லவங்க, அந்த அக்கா நல்லவங்க, அந்த அண்ணன் நல்லவங்க அப்படின்னு பேரில் கொஞ்சம் பூமியில் பேரை வாங்கிங்க போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காசு கொடுத்தா வாங்க முடியும்? காசு கொடுத்து வாங்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம பேசுகிற பேச்சையும் நம்ம வாழ்கிற நடத்த எல்லாமே சரியாக இருந்தால் தானே அந்த பேர் நம்மளை தேடி வந்துடும். அது தேடி வராமல் ஆசீர்வாதமும் தேடி வரும், சமாதானமும் தேடி வரும், நன்மைகள் தேடி வரும். எது? ஜபம். இல்லை, ஜபம் கிடையாது. அதுதான் சொல்லிட்டு வரேன். தயவுசெய்து நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்க. உங்கள் ஜபம் உங்களுக்கு நன்மை செய்யாது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தாளந்து நமக்குள்ளாக வரணும். நான் மனம் திரும்பிட்டேன் ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்ப இருக்கிறாங்க, அவங்கள மன்னிங்கப்பா. அல்லேலூயா. அப்போ நான் மனம் திரும்பிட்டேன். நான் எப்பொழுது சொல்கிறேன்னா அவங்க தெரியாமல் செய்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது தெரியல, அவங்களுக்கு தெரியாது, அவங்களாம் பாவிகள் அவர்கள். நீயும் பாவியாக மாற போறனா பன்றி கூட்டத்தில் ஒரு கூட்டமாக மாறிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மன்னிக்கிற குணம் வந்துடணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, நீ மன்னிக்குள்ளே வந்துட்டுனா அப்போ தான் மனம் திரும்பி விட்டா என்ற அர்த்தம். இல்லைன்னா மனம் திரும்பலை, தீமை விட்டு விலகலை, இன்னும் மனம் திரும்பாமல் இருக்க, எப்படி தேவன் உன்னை மன்னிப்பார்? வேதம் அதான் சொல்லுது, நீங்கள் அவங்கள மன்னிச்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன். எப்படி பாரு போடுறார் பாரு, வலை எப்படி போடுறார் பாரு. நீங்கள் அவங்கள மன்னிக்கல, நீ கனவு காணாத, உன் பாவத்தை நான் வச்சுருக்கிறேன், நினைவு வச்சுருக்கேன், மன்னிக்கவே மாட்டேன், அன்னைக்கு கேட்பேன். பயமாகுது. தேவனுடைய வார்த்தையை பார்க்க பார்க்க அவர் மேலே பிரியம் வருது, நடுக்கம் வருது, எல்லாமே வருது. எங்கள் அப்பா மேலே ஆசை வருது. இவ்வளோ நல்ல வாழ்க்கையில் பூமியில் கொடுத்து நாம தான் குருடராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் சொல்கிறேன், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அவர் குறைவுள்ளவர் அல்ல, பரிபூர்ணத்தின் தேவன் அவர். அல்லேலூயா. அப்போ நான் மனம் திரும்பாம இருந்தா நான் ஒரு பாவி. இது ஓப்பனாக பேசுகிறேன் பாரு. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம நீதிமான்கள், நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்படியும் மன்னிக்கப்படும். ஏதோ எடுத்து காட்டுங்க, எங்கன்னா வசனம் இருந்தா நான் பிரசங்கத்தை அந்தமாரி பிரசங்கி தர்றேன். நீங்கள் அவங்கள மன்னிக்கலன்னா உங்களை நான் மன்னிச்சிட்டேன், அதனால் நீங்கள் மன்னிக்காது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி விட பரவாயில்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் உங்கள் பாவத்தை மன்னித்துட்டேன், நீங்கள் அந்த பாவியை மன்னிக்காது உங்கள் இஷ்டம் அப்படின்னு எங்கன்னா சொல்லியிருந்தானா சொல்லுங்க. இல்லை ஆண்டவரே, நீ என் பாவத்தை மன்னி, நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி தாகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடக்கிற காரியமா? குற்றவாளி நான், ஆனால் அவர்களை குற்றப்படுத்துவேன். நடக்கிற காரியமா? அதை கொஞ்சம் யோசிச்சு பிரித்து பேசணும். தெரியல உங்களுக்கு? மோசம் போகாதீங்களா ஆண்டு சொல்கிறார், தம்மை தாமே பரியாசம் ஒண்ண மாட்டார். நீ எதை வைக்கிற மனுஷன் எதை செய்யணும் அதான் நடக்கும். அல்லேலூயா. பழி வாங்குற குணம், அந்த குணம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது மாத்திரம் பொல்லாத்தது, பழி வாங்குற குணம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்த மட்டும் நிற்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது. அல்லேலூயா சொல்லுமா? எப்படி சொல்கிறார் பற்றி ஆண்டவர்? நீங்கள் பழி வாங்காதீங்க, யாரும் நீங்கள் பாவத்தை சுமக்காதீங்கன்றார். நீங்கள் நீதிமான்லாம் இருக்கிறீங்க, உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன், நீங்கள் பழி இல்லாமல் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாராவது பழி வாங்கிறது யாருன்னா மனசில் வச்சுக்கிறீங்களா? நான் விட மாட்டேன், நான் வச்சுன்னுக்கிறேன் அவங்கள, ஒரு காலம் வரும். அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? மனம் திரும்பாத. அல்லேலூயா. நீங்கள் எப்படி மற்றவங்களுக்காக மனம் திரும்ப? நீங்களே மனம் திரும்பல இன்னும். அல்லேலூயா.
சில பேர் அந்த கருவாங்க பற்றியா, கருவா மனசுலேயே வரட்டும், நான் வச்சுக்கிறேன். என்னத்தான் தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே கண்ணை மறைச்சிடறாங்க, செவிடம் ஆக்கிறாங்க. தெரியல, ஒன்றும் இல்லை. அதான் அந்த அந்த ஆவி, ஏதேன் தோட்டத்தின் வஞ்சிக்கிற ஆவி இன்னும் வஞ்சித்து கொண்டிருக்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசம் போகாதிருங்கள். உங்களுக்கு தேவன் நன்மை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்துருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார். என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 17 வாசிக்கிற மாதிரி, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா. அப்பா கவனிக்கிறீங்களா? என் முகத்தை கொஞ்சம் பாருங்க எல்லாரும், என் முகத்தை பாருங்கள். அல்லேலூயா. என் முகத்தை பாருங்கள். அல்லேலூயா. அப்பா அவருக்கு பிரியமா நம்ம வாழ்ந்துட்டு வச்சுக்க, அப்பா உன் ஜபத்தை பிரியமா கேட்பாராம். அல்லேலூயா சொல்லுமா? இல்லை, அது உண்மை தானே? எவ்வளோ பெரிய உண்மை பத்தியா? நான் அவருக்கு பிரியமா வந்துட்டு வச்சுக்க, என் ஜபத்தை அவர் செவி கொடுத்து கண்கள் அப்படியே கவனிச்சு என் ஜபத்தை அவ்வளோ இனிமையாக கேட்பாராம். ஓ மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவன் நல்லவர். நான் அவர் கீழ்ப்படியாமல் ஊதாரித்தனமாக வாழ்ந்துட்டு நான் மன்னிக்க மாட்டேன், குற்றப்படுத்தி நிற்பேன், பழி வாங்குவேன் அப்படின்ட்டு அவருக்கு வாழ்ந்துட்டு நான் ஜெபம் பண்ணாக்கா அருவருப்பா பார்ப்பார். ஐயோ இது ஏன் ஜெபம் பண்ணோம்? இல்லையா சொல்லுமா? தேவ சமூகத்துக்கு வந்துட்டாங்க, ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. உண்மைதானே இதெல்லாம் நான் சொல்லுது? எங்கன்னா மாற்றி சொல்லுகிறேன்னா இல்லை எதனா நீங்கள் என்ன தான் விளக்கம் தான் எனக்கு சொல்லுங்கள். அவருக்கு கீழ்ப்படியாமல் அவர் கீழ்ப்படியாமல் அவரோட நன்மை மாத்திரம் கேட்கணும். இது என்ன? அது வேலை செய்யாத கூலி கேட்குற கதை தானே இது? எங்கன்னா கொடுப்பாங்களா? வேலை செய்யாமல் எனக்கு மாதம் ஆனால் எனக்கு சம்பளம் வீட்டுக்குன்னாக்கா என்னமா இது நடக்கும்? அவர் சொல்றதை கீழ்ப்படித்தால் நம்ம வேலை. அவர் எஜமான வேலைக்காரர், நீங்களாம் வேலைக்காரர்கள். உங்கள் வேலை என்ன? அவர் சொல்றதை கீழ்ப்பண்ண. சரி ஆண்டவரே, நான் இதுமாரி வாழறேன் ஆண்டவரே. அதான் வாழ்க்கை, அதான் வேலை, ஊழியம். அதுதான். யார் பந்தி எடுக்கிறாங்களோ அவங்களாம் ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் அதெல்லாம் அப்படியாம்மா, அதெல்லாம் நான் கூட உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேம்மா. அல்லேலூயா. அவரும் அப்படியே சுலுவாக போயிடுவார், அப்படியே நைஸாக. அல்லேலூயா. எவ்வளோ அழகாக விளக்குறேன். இதுக்கு மட்டும் எப்படின்னு தெரியல, சரியாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், யாரையும் பழி வாங்குகிற குணம் இங்கே இருக்கக்கூடாது. இது ஆலயம். இது ஆலயம், அப்பாவுடைய ஆலயம். இது இதில் போய் பழி வாங்குகிற அழுக்க போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி தான் அது? மற்றவர்கள் குற்றப்படுத்துகிற வாழ்க்கை. மன்னிக்கவே மாட்டேன், நான் மன்னிக்கவே மாட்டேன். அது புரஜாரிதை சொல்கிற வார்த்தை. அது நீ சொல்லலாமா? வாயில வரலாமா? வந்தா கிறிஸ்தவ மகனா நீ? கிறிஸ்தவ மகளா நீ? நான் கேட்குறேன் கேள்வி. வாயில வரலாமா? மன்னிக்க மாட்டேன்னு வரவே கூடாது, மரணம் வரைக்கும் வரக்கூடாது. அதுதான் சொல்கிறாரு. அந்த கலாத்திர புத்தகம் வரலாம் மீண்டும் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே. ஆண்டவர் சொல்லிட்டா இருப்பார். நம்ம பூமியில் வாழ்ந்து நம்ம தான் கொடியேற்றினுக்கிறோன்னு நினச்சிருக்கிறோம். இல்லை இல்லை, கொடியேற்றுருவாத்திருக்கிறாரு. நீங்கள் சரியாகனா கொடி அறிக்கிட்டுருவார். நாம் நினச்சிருக்கிறோம் இங்கே நான் நான் மன்னிக்க மாட்டேன், நான் குற்றப்படுத்துவேன், நான் தான் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் மன்னிக்க மாட்டேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் குற்றப்படுத்துவேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பழி வாங்குவேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண. கொடியை இறக்கிட்டு வர. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு தேவ சபைக்கு விரோதமாயம்னா தேவன் எழுந்திருப்பார். அல்லேலூயா சொல்லுமா? தேவ கோபம் பற்றி இருந்தால் யாராலும் தாங்க முடியாது, நீக்கிடுவார், தூக்கி போட்டுருவார். அல்லேலூயா.
இதெல்லாம் ரொம்ப, அதனால தான் சொல்கிறாரு, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கேற்று அழிவையாக இருப்பான். அழிந்து போகிற வாழ்க்கை அது. ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. நீங்கள் யாரை மன்னிக்கிறீங்களோ அங்கே பரலோகம் உங்களை மன்னிக்கும். அல்லேலூயா. இங்கே பூமியில் மன்னிக்காம அங்கே மன்னிப்பே இல்லை. அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா சபை அதுக்கு தான் வச்சுக்கிற ஆண்டவர். நன்மை தீமையை அறிவிக்கத்தான் சபையை வச்சுக்கிறார். அன்னைக்கு கேட்பார், என் ஊழியக்காரனு கொண்டு போச்சேன்னு, நீ எங்கே வந்துக்கிற? பரலோக வாசல் வந்துக்கிற. எப்படி வரலாம்? நீ நித்திய ஜீவ வாழ்க்கை எப்படி வரலாம்? உனக்கு நித்திய அழிவு இருக்குதுன்றார் ஆண்டவர். இதெல்லாம் பார்த்தா வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், ஒன்றும் இல்லை வாழ்க்கை. எவ்வளோ காலம் வாழ போகிறோம்? இதில் அந்த வாழ்க்கையில் வீம்பு எதுக்குன்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன், வீணான வீம்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வீம்பை நம்ம எடுத்து போட்டுருவோம். அல்லேலூயா. நான் இப்படி தான் வாழ்வுன்ற கர்வத்தை எடுத்து போட்டுருவோம். நான் தான் பிரசங்கம் கேட்டாலும் நான் இப்படி தான் வாழ்வுன்ற திமிர எடுத்து போட்டுருவோம். உங்கள் நன்மைக்காகத்தான். அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகத்தான், உங்களுடைய பெயரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுவதற்காகத்தான் போய்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றிலிருந்து உங்கள் வாயில் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வரவே கூடாது. சபை இதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். என் ஆசை எல்லாம் அதுதான். மன்னிப்பதற்கு தான் சபை உருவாச்சு. மன்னிப்பதற்கு தான் சபை வந்துச்சு. என்ன சபை வந்திருக்காது. பூமியில் சபைகள் எப்படி வந்தது? தேவன் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு தம் ரத்தத்தை ஊற்றி பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியமாவது தான் தன் சரீரத்தை கொடுத்தார். சரீரத்தினாலே சம்பாதிக்கப்பட்டதான் திருச்சபைகள் உலகத்தில். அந்த திருச்சபைகளை உட்காந்து நான் மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன்னா என்ன இதுன்னு கேட்குறேன். எனக்கு புரியல. நான் பழி வாங்குவேன் பழி வாங்குவேன் பழி வாங்கினாக்கா எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு ஒன்றும் புத்தி கட்டலை. இதுக்கு மேலே நான் எப்படி போதிக்கிறதுன்னு தெரியல. அல்லேலூயா. அதுதான் திருச்சபையின் மேல் போதகர்கள் ஊழியக்காரர்கள் கவனமாக இருப்பாங்க. அவர்கள் அப்படி நடக்கும்போது அந்த போதனைக்குரிய போதகன் சந்தோஷம் அடைவானோ. அந்த குடும்பமோ தனிநபரோ சரியில்லாமல் இருக்கும், மனசு வேதனைப்படும், எச்சரிப்பார்கள், கடிந்து கொள்வார்கள். கடிந்து கொள்வது சில பேர் பிடிக்காது பாரு. அல்லேலூயா. யார் நன்மைக்கு சொல்ல, அவங்க நன்மைக்கு தான் சொல்லுவேன், ஆனால் கடிந்து கொள்வது பிடிக்காது. இவங்களை எப்படி மற்றவர்களை மன்னிக்க முடியும்? அல்லேலூயா. நல்லதற்கென்று நன்மைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்மை பின்பற்று, கர்த்தருக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் அழிவை அறுப்பான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அழிவு என்பது நமக்குரிய சாத்தானுடைய செயல்கள். அவை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவனை சமாதானத்தை கொடுக்க வந்துன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சில பேர் சபைக்குள்ளாக இருந்தோம் யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? இன்னும் வேதம் தோட்டத்தில் புறப்பட்ட சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கீழ்ப்படிவோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நல்ல வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். வாழ்க்கை இயேசு உங்களுக்கு கொடுத்துட்டாரு, கொடுன்னு கேட்காதீங்க. அதான் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு தவறான ஜபம் பைபிளில் இல்லை. எதனா இருந்தால் வருத்தம் இருந்தால் என்னதான் தெரிவிங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டவர் இப்படி இருக்குதுப்பா, அதனால் எனக்கு வேதனை ஆகுது, அந்த சகோதரி அப்படி இருக்கிறாங்க, அந்த சகோதரன் அப்படி இருக்கிறாரு, அல்லேலூயா, தெரிவிங்க ஆண்டவர்கிட்ட. அதனால் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்களாம் மனம் திரும்பி இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் நீதிமான்கள். நீதிமான்களுக்கு தேவன் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டார். அதனால் நீங்கள் நீதிமான்கள் என்ன பண்ணி நல்லதை தான் விதைக்கிறீங்க. புரிஞ்சுங்க. நான் சுருக்கமாக இல்லையா அந்த மாதிரி. நீங்கள் மனம் திரும்பியாச்சு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள், தீமை விட்டு விலகி விட்டீர்கள். நீங்கள் நீதிமான்களாக இருக்கிற விட நீதிமான்கள் நல்லதை விதைப்பாங்க. அப்போ நீங்கள் தான் விதைக்கணுமே தவிர தேவனை விதைன்னா என்ன இதுன்னு நான் கேட்குறேன். அதை தான் கேட்டுன்னு வரேன்.
நான் விதைக்க மாட்டேன்டவரே, நான் விதைக்க மாட்டேன்டவரே, எனக்கு விளையின ஆண்டவரே, விளையின ஆண்டவர் அப்படி சொல்லல எங்கேயுமே. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. அதான் கலாச்சார 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் கவனிங்க 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், நன்மைன்னா என்னது? என்னால் ஒரு பாவி மனம் திரும்பணும். அவன் நன்மை செய்கிறேன் இல்லையா? கவனிக்கிறீங்களா? என்னால் மனம் திரும்பாதவன் பார்த்து மனம், அந்த அம்மாவா, அந்த அக்காவா, ஐயோ எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படின்னு அவங்க உள்ளத்தில் பேசணும். பேச வைக்கிறது யாரு? நீ தான். அந்த ஐயாவா, அந்த அண்ணனா அப்படின்ட்டு அவன் மனம் உருகணும். உருக வைக்க வேண்டியது யாரு? முன்னால தான். நீ நன்மை செய்கிற, அவங்களுக்கு பணம் காசு கொடுக்கல, ஆனால் உன் வாழ்க்கையிலே நீ நல்லவனாய் மாறுவதற்கு முயற்சி எடுக்கும்போது சில சோதனைகள் வருன்றார் ஆண்டவர். அதான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அல்லேலூயா. நம்ம அப்படி நல்ல வாழ்க்கை வாழும்போது சில தடைகள், போராட்டங்கள் வரும். சோர்ந்து போகாதீங்கன்றார். அல்லேலூயா. அப்போ நீ நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது உன்னால் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுது பத்தியா? அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் அல்லேலூயா அல்லேலூயா தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆத்தும அறுவடையை சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னாலே ஒருத்தர் ரட்சிக்கப்படணும். நீ அவங்களுக்கு நன்மை செய்கிறப்பார், பரவத்தை காட்டுற பத்தியா? 500 10 கொடுத்துரும், அது வேற கதை. அந்த உதவி, சாப்பாடு போகிறோம், அந்த உதவி பரவாயில்ல, அதெல்லாம் செய்யுங்க. அதை காட்டிலும் சிறந்தது உன் நிமித்தமாக ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும். அந்த பாவி மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அந்த ஆத்தும அறுவடையின் ஆசீர்வாதம் பூமியில் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அது நன்மை செய்வது என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகாதீங்க என்றார். நீங்கள் நல்லவர்களாய் வாழ நீங்கள் முயற்சி எடுக்கும்போது நீதிமான்களுக்கு அநேக 1000 துன்பங்கள் வரும். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். நீதிமான்கள் விழுந்தாலும் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப அவர்களை என்ன பண்ணுவார்? கர்த்தர் நிறுத்துவார். நீங்கள் நடந்துங்க, நீதிமன்றம் நடந்துங்க. உங்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் சரி, சோதனை தான் ஓடுமே தான், நீங்கள் ஓடவே மாட்டீங்க, பதறவே மாட்டீங்க. சோதனை தான் பதறணும், சோதனை தான் வெட்ட போடணும், சோதனை தான் வேதனை பண்ணணும். இதை சொல்லி கொண்டு வருது சபை. நீங்கள் அது வந்துடுச்சு, இது வந்துடுச்சு, வெள்ளம் வந்துடுச்சு, புயல் வந்துடுச்சுன்னு நீங்கள் கத்தவே கூடாது. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா தேவனை குற்றப்படுத்திட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லை, சொல்லிக்கிறேன் ஏற்கனவே. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இவங்க ஆண்டவரையும் பரியாசம் பண்ணுறாங்க. ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா நாங்கள் மடிந்து போகிறது? நீ போட்டில் இருக்கிற என்னை விட்டிய, நீ ஏன் விசுவாசிக்கலைன்றார் ஆண்டவர். தப்பு யார் மேலே? யார் மேலே இல்லை. அல்லேலூயா. அதே போல் இன்னொரு சகோதரிகள் சொல்லிக்கிறாங்கல்ல, யார் இது? யாருமா அது? மார்த்தாள். மரியாள் சொன்னாலும் அது மாதிரி சொல்ல மாட்டா. ஏன்? ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படுகிறா. அவள் சொல்ல மாட்டா. நல்லா அருமையாக அழகாக வாழறா. ஆனால் மார்த்தாள் தான் வந்து, ஆண்டவரே அவளை நீங்கள் உட்கார வச்சிட்டிங்க, எனக்கு உதவி பண்ண அனுப்புங்க, நான் கவலைப்படுத்து, உமக்கு கவலை இல்லைன்னு ஆண்டவரை குற்றப்படுத்துகிறா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எந்த குற்றமும் செய்யலை, என் ஸ்தானத்தில் நான் கரெக்டாக, என்னை நீ பரியாசம் பண்ணாத. அதான் சொல்கிறாரு, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விடமாட்டார். நீ செய்யத்தான் உனக்கு வருதே தவிர நான் ஒன்றும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் கேள்வி கேட்க நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த அருகதையும் இல்லை. நீ செய்யத்தை ஒழுங்காக செய், நடக்குது தானாக நடக்கும். நீ அலங்கோலமாக நடந்துக்கணு, எனக்கு சீராக நடக்கணுன்னா எப்படி? நீ தான் அலங்கோலமாக பாதையில் போயிட்டிய, அவலட்சணமான பாதையை தேர்ந்தெடுத்தாச்ச, நல்லது நடக்காது. அமைதியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவ வார்த்தை கீழ்ப்படிமையா. அதான் கர்த்தருக்கு பயந்துன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவர் கொடுத்த ரட்சிப்பை பாதுகாப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணுமா. அது நம்மளை ஆசீர்வாதமாக நடத்துகிறோம். என் ரட்சிப்பை நான் பாதுகாத்தனாக்கா
எனக்கு கொடுத்த அந்த வஸ்திரத்தை நான் பாதுகாத்தனாக்கா அது என்ன ஆசீர்வாதத்தின் பாதையில் தான் அர்த்தம், அமைதியான பாதையில் அர்த்தம். போராட்டம் வராதா? வரும். துன்பம் வரதா? வரும் தான். வரலன்னு சபை போதிக்காது. உங்களுக்கு துன்பம் வந்து வராது, நீங்கள் துன்பம் இல்லாத வாழ்வீங்கோ, சோதனை இல்லாத வாழ்வீங்க, வருத்தம் இல்லாத வாழ்வீங்க, பலவீனம் இல்லாத வாழ்வீங்க, சபை போதிக்காது. வரும். ஆனால் அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் கவனமாக இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தீமையை விட்டு விலகுவோம். தீமை என்றால் என்ன? மன்னிக்கணும் மற்றவர்களை. நீங்கள் இதை செய்யலைனாக்கா நீங்கள் தீமையில் வாழுறீங்க. மற்றவர்கள் குற்றப்படுத்தாமல் நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா தீமை விட்டு விலகிட்டீங்கன்னு அர்த்தம். மற்றவர்களை பழித்திருக்கிற குணம் இருந்துச்சுன்னா இன்னும் தீமையில் வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதை தான் சொல்கிற, அந்த தீமை விட்டு விலகி நன்மை செய்ய, சமாதானத்தை தேடுன்றார். அவன் சமாதானத்தை சொல்லி கொடுன்றார். நீ உன் விதை, தீமையான விதை அவங்கள விதைக்காத, அவங்கள வராத அளவுக்கு ஆக்கிடாத. உன் வாழ்க்கைக்கு நீயும் தீமையாயிர, அவங்களும் தீமையை ஆக்கி விட்டுற. அதனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நன்மை செய்வதில் நாம் என்ன பண்ண, சோர்ந்து போகாமல் இருப்போம் என்றால் நாம் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை அறுப்போம். அல்லேலூயா. அதனால் மோசம் போகாதிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், தீமையை விட்டு விலகுங்கள். தீமையானது எவைகள் என்று கர்த்தருடைய வசனம் போதித்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளின் காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களிலே புறப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்ற விசேஷித்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அப்படிப்பட்ட நல்ல ஆவி எங்களுக்கு கொடுத்து அப்படி மகனாக மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு வாக்கை தந்த நீர், அதனால் எங்கள் தேவைகள் என்னவென்று நீர் முன்னமே அறிந்திருக்கிற பிதாவாய் நீர் இருக்கிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிக்கும்படியாக, மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் வாழும்படியாக, மற்றவர்கள் மேல் பழியை சுமத்தாதபடி, பழி வாங்காதபடி எங்களுக்கு நல்ல ஆவியை கொடுத்து நடத்துங்கப்பா என்ற இந்த திருவசனத்தின் போதிப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் நடத்துங்கப்பா. உங்களுடைய நாமம் மையப்பட தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரலாறு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.